Namaste. Greetings to all of you. Grandmaster Chava அவர்களுடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புஸ்தகத்திலிருந்து On Discipleship அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத இப்ப பார்ப்போம். Students must have respect. You can judge a tree by its fruit. சீடர்கள் மரியாதை உள்ளவர்களா இருந்தே ஆகணும். இது முதல் செய்தி. Should have respect அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. You can judge a tree by its fruit அப்படி சொல்லிட்டாங்க. அந்த மரத்தோட தன்மையை அது என்ன மாதிரி பழங்கள் கொடுக்குதுங்கிறத வச்சு அதோட குணம் தெரியும், இல்ல அதோட தன்மை தெரியும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நல்ல மரத்துல இருந்து நல்ல பழங்கள் வரும். அப்போ இங்க பழங்கள்னு எதை சொல்றாங்க, மரம்ங்கிறது எதை சொல்றாங்க? ஒரு முழுமையடைந்த சீடரா அவங்க ஆகக்கூடிய நிலையில, முன்னேறக்கூடிய சீடரா ஆகக்கூடிய நிலையில அவங்களே அந்த சீடரே ஒரு இன்வெர்டட் ட்ரீ மாதிரி ஆயிடுறாங்க. ஆத்மா மேலும் பிறவி எடுக்கிறதுக்காக பூமிக்குள்ள இறங்கி தான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்நாள்ல பல ஜென்மங்கள்ல வாழ்ந்த அனுபவங்களை முதிர்ச்சிய அது ஒரு பழமான்னு எதை சொல்றாங்க? உலகத்துக்கு உதவி செய்யக்கூடிய குணங்களா மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில அவங்க வாழ்க்கை அமைது இல்லையா? அவங்க வாழ்க்கையோட அனுபவங்கள், கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. இந்த அனுபவிச்ச கஷ்டத்தை அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்கன்றதுக்கு ஒரு விளக்கம் அவங்க வாழ்க்கையே இருக்கும். அதனால மகாபுருஷர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை படிக்கும் போது அவங்க எப்படி அந்த கடினமான சூழ்நிலையை மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறத படிக்கும் போது சீடர்களுக்கு அது உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். உலக மக்களுக்கு அது வாழ்க்கைக்கு தேவையான பழங்களா இருக்கும். பணிவோடு இருந்து மரியாதையோடு இருந்தாதான் இந்த குணத்தை வெளிப்படுத்த முடியும். ஆனாதான் பணிகள் இருக்கிற இடத்துல மரியாதை இருக்கக்கூடிய இடத்துல ஆஷ்னா டெவலப் ஆகும் இல்லையா? ஆஷ்னா டெவலப் ஆன அந்த சீடர் தான் வாழ்க்கையில அனுபவிச்ச அனுபவங்களை மிக பிரமாதமான முறையில உலக நன்மைக்காக கொடுக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. மரியாதை இல்லாத பட்சத்துல கர்ப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் அந்த சீடருடைய குணத்தை வைத்து அவங்க வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி மத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதான் அந்த மரம் பழம் அப்படிங்கறது உதாரணமா கொடுத்துட்டாங்க டீச்சர். இப்போ இதை குறிச்சு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம மரமா இருந்து எவ்வளவு பேருக்கு இந்த பழங்கள் கொடுத்திருக்கோம்? நம்ம குடும்பம் நம்மளுடைய பழங்களை வாங்கியிருக்கா? நம்ம வாழ்ந்த பிறந்த ஊரு நம்மளால நன்மை அடைஞ்சிருக்கா? நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழ்நிலை நம்மளுடைய என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது நம்மளால பலன் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இன்னையிலேருந்து நோட் பண்ணிட்டே வந்துடலாம். இது நம்மளுக்கு உதவியா இருக்கும். எல்லாரும் இதை குறிச்சு வச்சுக்கலாம். Wish you a great day. Namaste.